தனிநபர்கள்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு அவர் பிரச்சாரம் செய்யலாம். நம்ம ரோட்லாம் பார்த்துருப்போம், ஒரு துண்டு பிரதி கொடுப்பாங்க, இந்த ஒரு சமயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் கூட செய்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு குடிமை உரிமைகள். இதில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, அவங்களோட வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அவர்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த நடுவுராத்திரியில் வந்து தொந்தரவு செய்கிறது, நல்ல நேரத்தில் வந்து அதிகபட்சமான ஒலி எழுப்பி அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது, இது மாதிரியான பொது தொந்தரவுகள் இல்லாமல், கட்டாயப்படுத்தாமல் தான் தான் ஒரு தான் சார்ந்த மதத்துக்காக பிரச்சாரம் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து முழுக்க முழுக்க அனுமதிக்குது. அதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. ஒரு மத பிரச்சாரம் செய்கிறதோ, ஒரு மதம் சம்மந்தப்பட்ட நபர் வந்து அதை கொண்டு போய் மற்றவர்களிடம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதோ எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பல்வேறு மதங்கள் இருக்குது. இதில் என்னன்னா அந்த வரையறை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மதங்கள் அப்படின்னு சொல்லி போனால், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்திய அளவில் வந்து இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்டியன், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நூல் இருக்குது. அந்த ஹிந்துயிசம் அப்படின்றது மட்டும் தான் வந்து சரியாக வரையறுத்து சொல்ல முடியாத மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் ஒரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, 4 வகை வேதம் இருக்குது. ரிக்கேஜு, சாம, அதர்வண வேதம் இருக்குது. இது வந்து முக்கியமானது இந்துக்கள் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தரப்பு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் எங்களுக்கு வந்து இந்த சீக்கிய மதமும் வந்து அந்த இந்து சமயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது.